பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம் நடுவிலே மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. அவன் தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்து நாம் அவரை துதிக்கிற துதியினாலே இந்த இடத்தை நிரப்பி தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமுமா களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. சொல்லுங்க இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. அவர் இடது கையென் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையென் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, ஆரீர் அருணோதயம் போல் உதித்து வரும். முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில். மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். நேசர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய். பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய். பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. ஆரீரருணோதயம் போல் முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல.
முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர், அவர் ஆயிரங்களில் பதினாயிரங்களிலே அவர் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. அவருடைய நேசம் எத்தனை இன்பமானது. இந்த காலை நேரத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அத்தனை பேரும் எல்லாரும் முழு பலத்தோடு கூட முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய நேசம் அது தேனிலும் மதுரமானது. ஆமென். அது தெளித்தேனிலும் இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இந்த ஆண்டவருடைய ஆலயத்தை அவருடைய துதியினாலே நாம் நிரப்புவோமாக. இந்த ஆராதனையின் இந்த ஆரம்ப நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே நிறைவாய் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்கள் நடுவிலே பிரசன்னமாய் இருக்கிறவர், எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறவர், எங்கள் நடுவிலே உயர்த்தப்படத்தக்கவர், எங்கள் நடுவிலே மகிமையப்படுகிறவர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் சிறு கூட்டமாக இந்த இடத்துல கூடி வந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரலோகம் துதியினாலே நிறைந்திருக்கிறது போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, பரலோகம் உம்முடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது போல இந்த பூலோகத்திலேயோ உம்முடைய ஆண்டவரே ஆலயமாகி உம்முடைய சமூகம் இந்த இடம் முழுவதுமாக உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்படுவதாக, உம்முடைய துதியினாலே நிரப்பப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமானது. ஹல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜாவும் அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய சமூகம் ஆண்டவரே உம்முடைய பரிமள தைலத்தினால் நிரப்பப்படுவதாக, வாசனையினால் நிரப்பப்படுவதாக.
இந்த இடத்திலிருந்து ஒரு சுகந்த வாசனையான பலி எழும்புவதாக, ஒரு சுகந்த வாசனையான ஒரு பலி எழும்புவதாக. ஹல்லேலூயா. ஒரு சுகந்த வாசனையான பலி எழும்புவதற்கு முதலாவது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஆமென் ஜீவ பலியுமாக அர்ப்பணிப்பதே நீங்கள் தேவனுக்கு செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவரே, சுகந்த வாசனையான பலியை ஆமென் விரும்புகிறவர், நுகர்ந்து பார்க்கிறவர். இந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான, உமக்கு நீர் விரும்புகிற ஒரு உன்னத ஆராதனையை, ஒரு மகிமையான ஆராதனையை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. எங்களுக்கு நீர் கிருபை தருவீராகப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், தருகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஏற்கனவே நாம் பாடியிருக்கிறோம், நமக்கு தெரிந்ததான பாடல். சேர்ந்து உற்சாக மனதோடு கூட நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. டெம்போ 118 வைங்க. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான கொண்டு வந்து தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள்
நெருக்கும்போது நான் அபயமிட்டு, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டு, உயரத்திலிருந்து கரம் நீட்டி தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. இரண்டு கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. அதில் 1-2 வசனங்களை நம்ம வாசித்து, ஆமென், தாவீது கர்த்தரை உயர்த்தினது போல நாமும் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. சங்கீதம் 18வது சங்கீதம். ஆமென். சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாளிலே தாவீது பாடினதான பாடலாவது அதில் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சூழ்ச்சி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டவர்களாக, ஆமென், எல்லாரும் கண்களை மூடி உன்னதமான தேவனை துதிக்கு பாத்திரராகிய அவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. தாவீது எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார். ஆமென். நெருக்கத்தின் மத்தியிலையும், ஆமென், ஒடுக்கப்படுகிற நேரத்திலையும், ஆமென், சவுலினால் துரத்தப்படுகிறதான நேரத்திலையும், ஆமென், எத்தனையோ நேரங்களிலே, ஆமென், அவன் பாடினதான பாடல் எல்லாம், ஆமென், கர்த்தரை உயர்த்துகிற, ஆமென், பாடலாக இருந்தது. அவர்தான் என் கன்மலை, அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் இரட்சகர், அவரே நான் நம்பியிருக்கிற என் துருகம், என்னுடைய கேடகம், என்னுடைய இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிற அவரையே நான் உயர்த்துவேன் என்று தாவீது, ஆமென், பாடினது போல இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மிலே அன்பு கூறுகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் நினைத்து பார்ப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை அவர்தான் பலப்படுத்துகிறார். கிறிஸ்துதான் என்னை பலப்படுத்துகிறார். அவருடைய பலத்தினால இடைகட்டி, ஆமென், அவருடைய வேலையை செய்ய வைக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பண்ணுகிறார். இந்த காலை நேரத்திலையும் ஹல்லேலூயா, எங்கள் பலனாகிய கர்த்தாவே,
ஓ ஹல்லேலூயா. எங்கள் கேடகமும் எங்கள் கோட்டையுமாக இருக்கிறவரே, ஆண்டவரே உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் நேசித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரையிலும் எங்களை மறவாதபடிக்கு எங்களை நினைத்தருளுகிற கர்த்தர், எங்கள் மேல் எப்பொழுதும் நினைவாயிருக்கிற எங்கள் தேவ, எங்கள் மேல் எப்பொழுதும் ஆண்டவரே நினைவாயிருக்கிற எங்கள் கர்த்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். வாய் நிறைய துதி எழும்பட்டும், வாய் நிறைய ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். எத்தனையோ நேரங்கள் ஆமென் ஹல்லேலூயா மரண கண்ணிகள் எங்களை சுற்றி கொண்டது, பாதாள கட்டுகள் எங்களை நெருக்கினது, எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள், எங்களுக்கு விரோதமாய் ஆபத்துக்கள் நேரிட்டது. ஆனாலும் உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தது, எங்களை பாதுகாத்தது. ஓ ஹல்லேலூயா. பலவீனத்தின் நேரத்தில் உம்முடைய கிருபை பூரணமா எங்கள் மேல் வந்து ஆமென் ஹல்லேலூயா. பலவீனத்தின் மேல் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாக எங்களை பலப்படுத்தினீரே, எங்களுக்கு சகாயம் பண்ணினீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வெறும் பாடலாக மாத்திரம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலியை நாம் ஏறெடுத்து ஹல்லேலூயா. இதுவரையிலும் எங்கள் மேல் நினைவாயிருந்து, எங்கள் குடும்பத்தின் மேல் நினைவாயிருந்து, இந்த திருச்சபையின் மேல் ஊழியத்தின் மேல் நினைவாயிருந்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரப்பா. எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை காத்து வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது, நன்றி பாடல் பாடாமல் எங்களால் இருக்க முடியாது. நீர் எங்கள் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள், நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், எங்களுடைய சரீரத்தில் செய்த அத்தனை நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். வாக்கு பண்ணினவர்கள் நிறைய பேர் வாக்கு பண்ணினார்கள், அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். மாற மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் மாறிட்டாங்க. ஆனால் ஹல்லேலூயா நீர் ஒருவரே மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை
வார்த்தையிலே மாறாதவர், அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் நம்மை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் வெகுநாள் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் திரும்ப திரும்ப அவனை அலட்டி கொள்ளும்படியாக அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். வசனம் சொல்லுகிறது, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியோ அவளுக்கு நியாயம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டு இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்வார், அவர் நன்மைகளை வழங்குவார். அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. நன்றி, 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 நன்றி. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமென். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபையே, குற்றம் கண்டுபிடிக்க முடியாத சபையே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, ஆமென், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அதை ஒருவரும் பூட்ட மாட்டா, அதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய யோசனைகளை அறிகிற கர்த்தர், நம்முடைய சிந்தனைகளை செயல்பாடுகளை அறிகிற கர்த்தர், அவர் நம்முடைய காரியமாக நமக்கு நியாயம் செய்து, ஆமென், தேவன் தம்முடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துவாராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தயவாக எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப நன்றி. கோடி கோடி ஹல்லேலூயா. நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை தள்ளாட சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் முழு பலத்தோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களுக்கு ஹல்லேலூயா ஆச்சரிய விதமாய் அதிசய விதமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தீர், எங்களை கனப்படுத்தினீர், எங்களை காப்பாற்றினீர், எங்கள் தலையை நிமிர பண்ணினீர், எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணினீர், எங்களை உயரத்திலே நடக்க பண்ணினீர், எங்கள் கால்கள் தடுமாறாதபடிக்கு எங்கள் கால்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நாங்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு எங்களை தூக்கி எடுத்து ஆமென் உயரத்திலே உன்னதத்திலே ஆமென் அமர பண்ணுகிறதான எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கத்தக்க இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. இன்னும் உம்மிலே அன்பு கூறுகிற கிருபையை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்பமாக. ஹல்லேலூயா ஆண்டவரே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா ஆண்டவர். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்களிலும் என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. பேதுருவுக்குள்ளாக ஒரு சின்ன பின்மாற்றம். அவன் ஆண்டவருக்காக வாழணும், உயிர் வாழணும்னு தான் ஆண்டவரை பின்பற்றினான். ஆனால் அவனுக்குள் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம். மறுபடியும் விட்டு போனதான தொழிலை அவன் செய்யும்படியாக புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிறதான நோக்கத்தை மறந்து, தொழில் செய்வது தவறு அல்ல, வேலை செய்வது தவறு அல்ல, ஆனால் நோக்கத்தை மறந்து இந்த பேதுரு ஓடிக்கொண்டிருந்தான். நோக்கத்தை மறந்து ஓடிக்கொண்டிருந்ததான் இந்த பேதுருவை மறுபடியும் சந்தித்தார். ஆண்டவர் பேதுருவினிடத்தில் ஞாபகப்படுத்தினார், ஹல்லேலூயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஓ ஹல்லேலூயா. இவைகளை செய்யும்படியாக ஒரே ஒரு அர்ப்பணிப்பு தான். நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு உள்ளமுடைந்த நிலைமையில ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உண்மையாகவே உங்களை நேசிக்கிறேன். இந்த கால நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை நாங்கள் அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஒன்று மாத்திரம் நிறைவேற வேண்டும், உம்முடைய தயவுள்ள சித்தம், உம்முடைய தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். எதற்காக எங்களை பிடித்தீர், எதற்காக எங்களை அழைத்தீர், எதற்காக எங்களை ரட்சித்தீர், எதற்காக எங்களை வேறு பிரித்தீர், எதற்காக இந்த சபையில் கொண்டு வந்து எங்களை நாட்டினீர், எதற்காக இந்த வசனத்தை கேட்க வைக்கிறீர், எதற்காக ஆமென் எங்களை அபிஷேகம் பண்ணினீர், அந்த நோக்கம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்படிப்பட்டதான் அர்ப்பணிப்புள்ளவர்கள் கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினதை நாங்கள் செய்யாதபடிக்கு உம்முடைய ஆண்டவர் நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. தொடர்ந்து ஆண்டவர் நம்மத்திலே மகிமைப்படுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான ஜீவ வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைப்பாராக. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய வசனத்தினாலே நாம் ஊன்ற கட்டப்படுவோமாக. அவருடைய வார்த்தையில் நாம் பலனடைந்து கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆமேன். இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அந்தந்த நாளுக்கு அந்தந்த வாரத்துக்கு தேவையான வார்த்தைகளை தந்து ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நமக்கு பலன் தருகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராகப்பா. இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் வந்திருக்கிறதான சபையிலே கூடி வந்திருக்கிற அத்தனை பேருக்கு வேண்டிய வார்த்தையை பிரசங்கிக்கிற எனக்கும் ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறதான கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேண்டியதான நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் அனுப்பி ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. எப்படி ஆயினும் எங்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுடைய விசுவாச அறிக்கை. பவுலை போல நாமும் ஒரு விசுவாச அறிக்கையை நாம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நாம் சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் என்னை கொண்டு என்னவெல்லாம் செய்ய இருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அது பலவீனமாக இருந்தாலும், அது சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தாலும், சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், பவுலை போல நாமும் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், பலவீனங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் இவைகளுக்கு நடுவிலே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவையான பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். எலியாவுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்தது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதித்து முடித்தவன் தான். ஆனால் அப்படிப்பட்டதான எலியாவுக்குள் ஒரு சோர்வு வந்தது. எதனால் வந்துச்சு? ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே, ஒரு பெண்ணுடைய வார்த்தையினாலே இந்த எலியாவுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்தது. அந்த சோர்வை மாற்றும்படியாக ஆண்டவர் எலியாவுக்கு போஜனம் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். அப்பம், தழலிலே சுடப்பட்ட அப்பமும் அப்புறம் தண்ணீரும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அந்த போஜனத்தின் பலத்தினாலே எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து பிரயாணப்படு. நீ பிரயாணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பாதியிலே நின்று விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய அத்தனை வேலைகளையும் ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்து முடிப்பாராக.
அல்லேலூயா. வெறும் வார்த்தையாக சொல்கிறீங்களா அல்லது உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமென். கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரோ, எங்கள் குடும்பத்தை குறித்து எங்கள் பிள்ளைகளை குறித்து என்னெல்லாம் செய்ய அவர் திட்டம் வச்சிருக்கிறாரோ அத்தனை காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுந்து பிரயாணப்படு, நீ முடங்கி கிடக்காதே, நீ பிரயாணப்பட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் எலியாவை பலப்படுத்தினார். உன்னுடைய ஸ்தானத்தில் நீ எலிசாவை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னா என்ன? உன்னுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தரை கர்த்தருக்காக என்ன செய்யணும்? எழுப்பணும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப 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 குறைவு தான், ரொம்ப ரொம்ப குறைவு தான். நம்முடைய ஸ்தானத்தில் நம்ம யாரையாவது ஒருத்தரையாவது நம்முடைய ஸ்தானத்தில் எழுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்புக்காக யாரோ ஒருத்தங்க பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக யாரோ ஒருத்தங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அநேகருடைய ரட்சிப்பிற்காக நாமும் பிரயாசம் எடுத்து ஆமென் நம்மை போல அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு போன பிள்ளைகளிடத்துலாம் அதிகமாக அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு அடுத்த நிலைமையில் யாரையாவது ஒருத்தரையாவது உருவாக்கி விட்டுட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் ஒன்று கூட கேட்காம போயிட்டாங்க. அவங்களுடைய ஸ்தானத்தில் அடுத்த நிலைமையில் பழக்கப்படுத்துவதற்கு, சபையில் சில காரியங்களை செய்வதற்கு, அடுத்த நிலைமையில் உருவாக்கக்கூடிய நிலைமையில் நாம் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த எலியாவை பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துவாராக. இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எல்லாரும் நம்ம திருப்பிக் கொள்வோமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிலே 13வது அதிகாரம், 13வது அதிகாரம் 24, 25 அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 13வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 321வது பக்கம், 13வது அதிகாரம் 24, 25 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். 15வது அதிகாரம் 18, 19 அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என் அகோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிச்சிருவோம். 16வது அதிகாரம் 28, 29, 30 அந்த வசனங்களை வாசிச்சிருவோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த 3 வேத பகுதியையும் சிம்சோனை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13, 14, 15, 16 இந்த அதிகாரங்கள் முழுவதும் சிம்சோன் என்கிறதான ஒரு பராக்கிரமசாலியை குறித்து
நாம் வாசிக்க முடியும். எல்லாவற்றையும் நாம் தியானித்து விட முடியாது. இதில் நிறைய செய்திகள் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் மனது அடித்து கொண்டே இருந்தது. நம்ம இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, இந்த வாரம் வார்த்தையை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி. ஆனாலும் கொஞ்சம் ட்ரெயினில் வந்தால் காலையில் நேர ஆராதனைக்கு தான் வந்து ரெடியாகி வந்து நிற்க முடியும் என்பதற்காக அங்கங்கே கிடைக்கிற பஸ்ஸில் ஏறி கொஞ்ச நேரமாவது கிடைக்குமே வேத வசனத்தை தியானித்து ஜெபத்தோடு கூட ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டுமே என்று இன்றைக்கி காலையில் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு நான் உள்ளே வந்துட்டேன். வேத வசனத்தை தியானிக்க, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்க ஆண்டவர் அடியனுக்கும் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. முதலாவது நம்ம வாசித்தோம் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 24, 25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா. அதிசயமான தேவன் மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தரிசனமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த சிம்சனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். சிம்சனுடைய தாய் தகப்பனை குறித்து தெரியும். அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, ஆண்டவர் ஒரு பிள்ளையை நான் தருவேன், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் அறிய முடியும். நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவேன், அந்த குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், அந்த குழந்தை எதற்காக வளர்க்கப்பட வேண்டும் என்கிறதான காரியத்தை கர்த்தர் தெளிவாக மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதன் அடிப்படையிலே இவர்களுக்கு ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம வசனத்தில் வாசித்தோம், அவனுடைய பேர் சிம்சோன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனத்திலே அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அருமையான இந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு அருமையான ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம சபையில் அவன் திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் அந்த பாக்கியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அசைவாடுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவன் மனோவாவுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, இது எப்படி ஆகும் என்கிறதான ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆமென். மனோவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் ஒரு முறை 2 முறை ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்பட்டு, இப்படி நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் மனோவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படும் பொழுதெல்லாம் மனோவாவுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு, அப்படியானால் உனக்கு வெளிப்பட்ட தேவன் எனக்கு வெளிப்பட மாட்டாரா? ஏன் எனக்கு அந்த தேவன் வெளிப்பட மாட்டார்? அவனுக்குள் அதை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் எனக்கும் வெளிப்பட்டால் தான் நான் நம்புவேன்னு சொல்லி இந்த மனோவா இருந்தான். ஆனால் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அதிசயமான தேவன் இந்த மனோவா ஆண்டவரிடத்தில் அந்த தூதனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அதற்கு மறு உத்தரவாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய நாமம் என்ன என்று நீ கேட்பானே, அவருடைய நாமம் அது அதிசயம் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படியானால் அதிசயமான தேவனை நீங்கள் நான் ஆராதித்து வருகிறோம். ஆமென். அதிசயமான நாமத்தை உடையவர்களாகிய பெற்றோர்கள் ஆமென் அந்த அதிசயமான நாமத்தினாலே ஒரு அதிசயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாரும் பாரத்தோடு நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய சபையில் ஆமென் திருமணமாகியும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் ஒருவேளை காலங்கள் தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை தடைகள் பல இருக்கலாம். அன்றைக்கு ஆபிரகாம்
சாராளை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவன், வாய்ப்பே இல்லைதான். ஆனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்தாரு. ஆமென். ஆனாலும் கர்த்தர் அவர்களின் மேல அசைவாடி ஆண்டவர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த புத்திரனை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தாரு. ஆமென். சகரியா, எலிசபெத்து அவர்கள் வயது சென்றவர்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தான். ஆனாலும் அந்த நேரத்திலையும் அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆமென் சகரியாவுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டு ஆமென் கர்த்தர் அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அன்றைக்கு மரியாளுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? மரியாளுக்குள் ஒரு கேள்வி இருந்தது. நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, நீர் அதிசயமான தேவன். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறதான தேவன். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவர், தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் மனவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அதிசயமாய் வெளிப்பட்டதான அந்த அதிசய கர்த்தர் இன்றைக்கு எங்கள் சபையிலே நீர் வெளிப்படுவீராகப்பா. புத்திர பாக்கியத்தை கர்த்தர் காண பண்ணுவீராக. ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல இந்த சபைக்குள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன், புதிய சந்ததிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. புதிய சந்ததிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. நான் ஏற்கனவே பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமென். நமக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒருத்தரை நம்ம உருவாக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை பெற்றெடுப்பதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. அப்படின்னா ஒருத்தரை ரட்சிப்புக்குள் நடத்துறதுக்கு, ஒருத்தரை ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்க வைக்கிறதுக்கு நீங்கள் நான் கற்ப வேதனைப்படணும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். இந்த சபையில கர்த்தர் புதிய சந்ததிகளை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவாராக. இந்த சபையில கர்த்தர் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய அற்புத கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களை கர்த்தர் நீ நிகழ்த்தி காண்பிப்பீராக. எங்கள் நடுவிலே உம்முடைய மகிமையை நீர் வெளிப்பட பண்ணுவீராக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் நன்மையினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவோமாக. இந்த சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல் இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிடுவோம். நம்முடைய சபையில் வளர்கிற பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை கேட்க கேட்க அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரமே எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம் இருந்துச்சு. இந்த வாரமும் நான் அதை சொல்கிறேன். ஆமென். குட்டி பிள்ளைங்க நம்ம சபையில் யங் ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆமென். இது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆமென் ஒரு சபையில் குறைவுபட்டால் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த நிலைமையில் ஆமென் அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. ஆனால் கர்த்தர் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். சிறு பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பாராக. வாலிபர்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் இப்படி சொல்கிறார். ஆமென். சபையை குறித்ததான கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி ஆனால் எங்கள் சபையில் சிறு பிள்ளைகள் ஆமென் வாலிபர்கள் எண்ணிக்கையில் பெருகுவார்களாக. அதற்காக முதியோர்கள் வேண்டான்னு கிடையாது. முதியோர்களை கர்த்தர் சபையில் கர்த்தர் ஆமென் தூண்களாக நிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் குடும்பம் குடும்பமாய் சபையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக. இப்படி கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து பாரத்தோடு கூட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபையில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே வளர்க்கப்படுவார்களாக. அதே போல் இப்போ சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. சபைக்குள்ளே வளர்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சபைக்குள் வளர்கிற, எங்கள் குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆமென். எங்கள் ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆசை எல்லாம் ஒரு வசனத்தை தியானிக்கிறோம்னா அந்த வசனத்தை போலவே நம்ம மாறணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை போலவே சபையை ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்முடைய சொந்த வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா, இந்த வசனத்தின்படி எங்களை சபையை மாற்றுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்க 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 ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதற்கு அடுத்த வசனத்திலே பாருங்க, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா. 25வது வசனத்தில், அவன் சோராவுக்கும் எஸ்தாவோனுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் வளர்ந்து வருகிற நாட்களிலே ஆவியானவர் அந்த சிம்சோனை ஏவ துவங்கினார். ஆரம்பத்திலே பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்திலே அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் போக போக அவனுடைய வாழ்க்கையிலே சோர்வும் பலவீனமும் மாம்சமும் ஆட்கொண்டது என்று அதற்கு அடுத்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் பலவீனப்பட்டு போனான். சிலருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் போக போக சில பலவீனங்கள், சில குறைவுகள் அது அப்படியே அவர்களை ஆட்கொண்டு அவர்களை எழும்ப விடாதபடிக்கு, அவர்களை செயல்பட விடாதபடிக்கு மாற்றி விடுகிறது. ஆனால் இந்த சிம்சோனை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர்களது நிருபம் 3வது அதிகாரம், அதில் 3வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே இருக்குது. அதற்கு பதில் நம்ம தான் சொல்லணும், அதற்கு நீங்களும் நானும் தான் சொல்லணும். ஆரம்பத்திலே ஆவியிலே தொடங்கின, ஆவியிலே ஆரம்பம் பண்ணினதான நீங்கள் மாம்சத்திலேயா முடிய போகிறீங்க? இல்லை, என்னுடைய வாழ்க்கை மாம்சத்தில் முடியக்கூடாது. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நான் ஆவியிலே நான் முற்று பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அதை தந்தருள்வார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் ஆமென், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் மட்டும் ஒரு நாள் நான் மாம்சத்திலே நான் நடவாதபடிக்கு ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நான் ஆவியிலே நான் முடிவு பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமென். இவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாக இருந்தான், இவன் வளர்ந்தான், கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார், இவனை கர்த்தருடைய ஆவியானவரே செயல்படுத்தினார், ஆவியானவரே நடத்தினார். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே ஆமென் சோர்வும் பலவீனமும் மாம்சமும் ஆட்கொண்டது. அல்லேலூயா, ஆமென். அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். சில காரியத்தை மட்டும் 1-2 வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டு ஆமென் கர்த்தர் இந்த சிம்சோனை எப்படி பலப்படுத்தினார் என்று நாம் ஆமென் தியானித்து நாம் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அல்லேலூயா. இந்த சிம்சோன் அவன் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து அவன் ஒரு பெண்ணை பார்க்குறான். வாலிப வயதில் வரக்கூடியதான சோதனை தான். ஆனால் நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. சபைக்குள்ளே உள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் தம்பிமார்களையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுவோமாக. இந்த சிம்சோன் அவனுடைய கண்ணுக்கு பிரியமானதை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய கண்ணுக்கு பிரியமானதை அவன் செலக்ட் பண்ணினான். ஆபிரகாம் லோத்து அவங்களுடைய விஷயத்திலையும் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் மாம்சத்திலே அவன் பார்த்தான். அதன் அடிப்படையில் என்ன நடந்துச்சு? அவன் சோதோம் கோமோர பட்டணத்தை அவன் செலக்ட் பண்ணினான். அந்த பட்டணமும் அழிஞ்சு போயிடுச்சு. அதையும் அவன் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அவன் எதை செலக்ட் பண்ணினானோ, அதாவது மாம்சத்தில் முடிவு பண்ணி எதை செலக்ட் பண்ணானோ, எது அவனுடைய கண்ணுக்கு பிரியமாக இருந்ததோ அதுவும் அழிஞ்சிருச்சு, அவனும் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் அதுதான். அவன் கண்ணுக்கு பிரியமானதை அவன் நோக்கினான், அவனும் அனுபவிக்கலை, அதுவும் காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய மாம்சத்தில் சுய விருப்பத்தின்படி ஆமேன் நாம் அப்படி வாழாதபடிக்கு தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜெபித்து செயல்படுவதற்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த விஷயத்தை அவருடைய தாய் தகப்பன் கூட என்ன செஞ்சாங்களாம்? அறியாமல் இருந்தார்களாம். யாரு? இவன் ஒரு பிள்ளைய போய் என்ன செய்கிறான்? கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்நிய ஜனங்களிடத்தில் போய் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்னு போய் நிற்கிறான். இதுக்கு இந்த விஷயத்தை அறியாமலேயே பிள்ளைக்கு உடன் போகிற நிலைமையில தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. பிள்ளைகளுடைய தவறுகளுக்கு தாய் தகப்பன் எந்த விதத்திலையும் உடன் போகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். கண்ணை மூடி, பெற்றோர்களாகிய யாவரும் கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது தான் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பிப்பார். ஆண்டவர் ஏன் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் கவனமாய் நான் செயல்படணும் ஆண்டவர். ஆமேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. ஆமேன். பெற்றோர்கள் யாவரும் ஆமேன். ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் கவனமாக செயல்படணும்ப்பா. அந்த சிம்சனுடைய தாயும் தகப்பனும் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று செயல்பட்டவர்கள் தான். ஆனால் இப்போ பாருங்க, அதை அறியாமல் போனார்கள் என்று எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க. பிள்ளைகளுடைய காரியத்தை பெற்றோர்கள் அறியணும். பிள்ளைங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஆமேன் ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் பெற்றோர்கள் அறியணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமேன். தாழ்மையாக ஒரு ஜெபம் பண்ணிருங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் தவறு நாங்கள் செஞ்சிடக்கூடாதப்பா. பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருந்து பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளை உமக்குள் நாங்கள் நடத்தணும். பிள்ளைகளை நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாங்கள் கொண்டு வரணும். ஆண்டவர் அதற்கு தேவையான கிருபைகளை, ஞானத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றோர்களாகிய எங்களுக்கு நீர் தருவீராக. ஆமென். அப்படியே இன்னொரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். நம்ம சபைக்குள்ளே வளர்கிற பிள்ளைங்க எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். அப்படின்னா அந்த பிள்ளைங்க இடறி போவதற்கு ஏதுவான எந்த விதத்துலையும் நம்ம செயல்பற்றக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு நான் காரணமாக இருக்கணும். அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் காரணமாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகள் வளருவதற்கு நான் காரணமாக இருக்கணும். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறார்னா, அப்படியே நம்ம இருந்த மாதிரியே வந்துட்டு நம்ம பாட்டில் நம்ம போகாதபடிக்கு நம் மூலமாக ஐ அடுத்த ஜெனரேஷன், நம் மூலமாக நமக்கு பிந்தி இருக்கிறதான தலைமுறை, நம் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அநேக பெற்றோர்களாலே சில பிள்ளைகள் இடறி போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வராதபடிக்கு இந்த சிம்சனுடைய தாய் தகப்பனும் இருந்த மாதிரி நாங்கள் இல்லைப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை வளர்த்து எடுப்பதற்கு வேண்டிய விசேஷ ஞானம், கிருபை, அபிஷேகத்தை பெற்றோர்களாகிய எங்களுக்கு கர்த்தர் நிறைவாய் தருவீராக.
நிறைவாக தருவீராக. இந்த ஜெபத்தை இதோட விட்டுறக்கூடாது. நம்ம வீடுகளில் போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம இதை அறியாமல் நம்ம ஓடிட்டுருக்குறோம். நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்துக்குள் நடக்கிற காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நடக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் அறிந்து நம்ம கவனமாய் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, அவனுடைய கண்ணுக்கு பிரியமானதையே அவன் தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பார்வையை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்முடைய பார்வைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதாக சொல்லி ஜெபம். போன வாரம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இந்த நாவை நீங்கள் தொடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நீங்கள் தொடணும். ஆண்டவரே, எங்களுடைய பார்வை அவைகள் உமக்கு பிரியமாக இருப்பதாக, அவைகள் உமக்கு பிரியமாக இருப்பதாக. ஃபாதர் பாடினதான ஒரு அழகான பாடல். என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் சித்தம் செய்வதில்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பார்வையை கர்த்தர் அவருக்கு பிரியமான பார்வையாக மாற்றுவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமேன். மற்றவங்களை பார்க்கும் பொழுது எரிச்சலோடு நம்ம பார்க்காதபடிக்கு. இந்த மொபைலில் இப்போ எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது. இது குறிப்பிட்ட நபருடைய கையில் மட்டும் இல்லை, எல்லாருடைய கையிலையும் இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் பார்க்கிறதான காட்சிகள், பார்வைகள், அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை மட்டும் இந்த கண்ணு அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உண்மையில் கர்த்தருக்கு பிரியமாக மாறிடும். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமேன். இந்த வேதத்தின் மேலே என் பார்வை வரட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லிடுங்களா, சொல்லி ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஆண்டவரே, இந்த வேதத்தின் மேலே எங்கள் கண்ணு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மேலே எங்கள் கண்ணு போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கென்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த வேத வசனத்தின் மேலே எங்கள் கண்ணு போகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் மாற்றுவீராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம். அவன் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து அவன் செயல்பட்டான். 14வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆமேன், அதனுடைய முக்கியமான காரியத்தை நான் சொல்லிடுறேன். தேவ திட்டத்துக்கு எதிராக போனதினாலே அவனுடைய ஜீவனுக்கு நஷ்டம் வரக்கூடிய அளவில் தீங்கு வந்தது. ஆனால் கிருபையாக அவைகளை ஜெயித்து வெளிவருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் தான் கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா. என்ன தேவ திட்டத்துக்கு விரோதமாக போனதுனால என்ன அவனுடைய ஜீவனுக்கு நஷ்டம் ஏற்படுகிறபடி நடந்துச்சு? ஒரு சிங்கம், பால சிங்கம், கெர்ச்சிக்கிற சிங்கம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தது? எதிரிட்டு என்ன செய்தது? வந்தது. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக எதிரிட்டு அவனையும் அவனுடைய தாய் தகப்பனையும் கொன்று போடும்படியாக வந்தது. அவனுக்கு விரோதமாக வந்தது. ஆனால் கிருபையாக அந்த சிங்கத்தை மேற்கொள்வதற்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தேவ திட்டத்துக்கு விரோதமாக போகிறான். இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம போகும் பொழுது, அல்லது தேவ திட்டத்துக்கு விரோதமாக நம்ம போகும் பொழுது நிச்சயம் தீங்கு வரும், ஆபத்துகள் வரும், நஷ்டம் வரும். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுவோமாக. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ, யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே, யாரும் அவனுடைய வலையில் விழுந்து போகாதபடிக்கு ஆமென் கர்த்தர் ஒவ்வொருவரை பாதுகாப்பாராக. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாராக, எங்கள் சபையை பாதுகாப்பாராக, எங்கள் ஜனங்களை பாதுகாப்பாராக, எங்களை பாதுகாப்பாராக. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் ஒவ்வொரு நாளும் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் அல்லேலூயா, என் கர்த்தரோ உண்மை உள்ளவர். என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும், எல்லா நஷ்டத்துக்கும், எல்லா ஆமென் இக்கட்டுக்கும், எல்லா ஆபத்துகளுக்கும் என்னை விலக்கி காப்பாராக.
ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடினோம் பாருங்க. ஆமென். நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை. ஆமென். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தீர். ஹல்லேலூயா. விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது 14வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பிரதிஷ்டை உடைக்கப்படுகிறது. என்ன பிரதிஷ்டை உடைக்கப்படுகிறது? அந்த சிங்கம் செத்து போனது. அந்த சிங்கத்துக்குள்ள திரும்பி வரும் பொழுது அந்த சிங்கத்துக்குள்ள உடம்புல என்ன இருந்துச்சு? தேன்கூடு இருந்துச்சு. ஆக்சுவலாக இவன் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். தீட்டானதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது. ஆனால் தீட்டானது பக்கத்தில் போனான். அவன் உள்ளே இருக்கிற தேனை எடுத்து அவன் புசித்தான். தாய் தகப்பனுக்கு என்ன செய்தார்கள்? கொடுத்தான். அவங்களும் அதை அறியாமல் என்ன செய்கிறாங்க? இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு கேள்வி கேட்கல. தாய் தகப்பன்னு என்ன செய்கிறாங்க? அதை வாங்கி சாப்பிட்றாங்க. எவ்வளோ ஒரு அறியாமையின் காரியங்கள் பாருங்க. ஆமென். கர்த்தர் நம்ம இந்த அறியாமையின் காரியத்திலிருந்து விலக்கி காப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரதிஷ்டை ஒரு நாளும் உடைக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்காக பண்ணின பிரதிஷ்டை. இந்த சிம்சோனை குறித்து என்ன பிரதிஷ்டை? அவன் நசரேனாக இருப்பான், அவன் கர்த்தருக்காகவே அவன் வளர்க்கப்படுவான் என்று அவனை குறித்து அங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான இந்த சிம்சோன் தீட்டுள்ளதை அவன் தொட்டான், அதை தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டான். ஆமென். கர்த்தருடைய ஆமென் கிருபை அவனை விட்டு விலகி போவதற்கு அதுவே ஒரு காரணமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நம்ம விலக்கி பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுவோமாக. இதை ஒரு ஆலோசனையாக நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய ஆலோசனையாக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சுற்றிலும் வேலை அடைத்து காப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய சபையை சுற்றிலும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வேலை அடைத்து கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே துரோகம் வந்தது, ஏமாற்றங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, எல்லாம் நேரிட்டது. எதனாலே? அவனுடைய மாம்ச விருப்பத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை அவன் சந்தித்தான். ஆனால் கர்த்தரோ அவன் மேலே கிருபையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அவனுடைய மாம்சத்துக்கு அவன் இடம் கொடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பலவீனம், அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து குறைவுகள், ஆமென், ஏமாற்றங்கள், அவமானங்கள். கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி காண்பிக்கும்படியாக மறுபடியுமாக அவனை பலப்படுத்துகிறார். இப்போ ஒரு இடம் வரும் பொழுது அவன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் நம்ம அந்த வசனத்தை நான் வாசிப்போமா? அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என் அக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு முந்தின சம்பவத்தில் நான் பார்க்கிறோம். அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை என்ன செய்கிறான்? கொன்று போட்டான். அவன் பயங்கர பராக்கிரமசாலியாக கர்த்தருக்காக அவன் செயல்படுறான். அந்த சூழ்நிலையில் அவனுக்குள் மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்தது, தாகம் ஏற்பட்டது. அந்த தாகத்தினாலே நாவறண்டு அவன் சாகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டான். பெரிய பராக்கிரமசாலி தான், கர்த்தருக்காக செயல்பட்டவன் தான். கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மூலமாக இருந்து செயல்பட்டார். ஆனால் ஒரு இடம் வந்த பொழுது இவனுக்குள் ஒரு சோர்வு வந்தது, தாகம் எடுத்தது. அந்த தாகத்தினால, அதாவது ஆகாரம் இல்லாமல் மனுஷன் என்ன செஞ்சிடலாம்? உயிர் வாழலாம். தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஒரு நாள் தண்ணி இல்லாமல் இருந்துடலாமா? இருக்கிற எச்சையெல்லாம் விழுங்கி 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 விழுங்கி. வசனம் சொல்லுகிறது, எப்படி அவனுக்குள் இந்த தாகம் வந்ததுன்னு தெரியல. ஆனால் திடீரென்று அவனுக்குள் தாகம் வந்தது.
அவனுக்குள் ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைகிறது என்பதை அவன் உணர்கிறான். இப்பொழுது நான் தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் நான் செத்து விடுவேன் என்கிறதான ஒரு நிலைமைக்கு வருகிறான். அப்படிப்பட்டதான் நிலைமையில் அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை நீர் எனக்கு கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே நான் விழ வேண்டுமோ என்று அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அல்லேலூயா. லேகியில் உள்ளதான, லேகி அப்படின்னா ஒரு இடம், லேகி என்கிறதான ஒரு இடத்தில் உள்ளதான பள்ளத்தை பிளக்க பண்ணி அதிலிருந்து கர்த்தர் நீரூற்றை புறப்பட பண்ணினார். தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. அதற்கு என் அகோரி என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது? அன்றைக்கு அவன் தாகத்தினால நாவறண்டு போயிருக்கும் பொழுது, ஆமேன், அவனுடைய ஜீவனுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய நிலைமையில் அடுத்து அவனால் எழுந்து நடக்க முடியாத ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் அவனுக்குள் வந்த பொழுது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது லேகியில் உள்ள பள்ளத்தை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். புதிய ஏற்பாட்டில் கொல்கதா என்கிறதான மலையிலே, ஆமென், எருசலேம் வீதிகளிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பிக்க பண்ணி, ஆமென், தன்னுடைய சரீரத்தை பிளக்க பண்ணி அவைகளிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்படும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து போக வேண்டியவர்கள், பாதாளத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள், மரணத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், உங்களையும் என்னையும் மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, சாவிலிருந்து மீட்கும்படியாக, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், எருசலேம் வீதிகள் எங்கிலும் நமக்காக, ஆமென், ரத்தத்தை சிந்தினார். ஆமென், கொல்கதா மலையிலே, சிலுவையிலே, ஆமென், எல்லா சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அன்றைக்கு இந்த சிம்சோனுக்காக லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணி தண்ணீரை புறப்பட பண்ணி அவனுடைய தாகம் எப்படி தீர்க்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு கொல்கதா மலையிலே உங்களுடைய என்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக தன் இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நன்மையை நினைத்து வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிழைத்துக் கொள்வார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிழைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது அவரை யாவரும் நோக்கி பார்ப்போமாக. பலவீனமாக இருக்கிறீங்களா? ஆமென். சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? உண்மையிலே நானும் பலவீனமாகத்தான் இருக்கிறேன். இப்பொழுது என் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக சிலுவையிலே அறையுண்ட, எனக்காக கல்வாரி சிலுவையிலே அறையுண்ட, ரத்தத்தை சிந்தின, ஆமென், ஹல்லேலூயா, சரீரத்தை முழுமையும் பிக்க, ஆமென், பித்து ரத்தத்தை சிந்தினதான ஆமென், கல்வாரி நாதரை நான் நோக்கி பார்க்கிறேன். அவர் மூலமாக என் தாகம் தீர்க்கப்படுகிறது. அவர் மூலமாக நான் பலன் அடைகிறேன். அவர் மூலமாக நான் சுகம் பெறுகிறேன். அவர் மூலமாக நான் பலன் அடைகிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. நாம நிறைய நேரத்தில் பலவீனப்பட்டு போகும் பொழுது நம்முடைய பார்வை வேற பக்கம் திரும்புகிறது. அந்த பலவீனத்தை சரி செய்யும்படியாக நம்முடைய எண்ணங்களிலே வருகிறபடி யாரிடத்திலே போய் கடன் வாங்குவோமா, அல்லது இந்த மருத்துவரை போய் பார்ப்போமா, அல்லது இதை செய்வோமா, அதை செய்வோமா என்று நம்முடைய சிந்தை நாடுகிறது. இல்லை, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை, கல்வாரி நாதரை நான் நோக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆமென், எனக்குள்ள இருக்கிற பலவீனம் ஆனாலும் சரி, சோர்வுகள் ஆனாலும் சரி, சாவுக்கு எதுவான எந்த காரியமானாலும், ஆமென், அவைகளை கல்வாரி ரத்தத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்து என்னை உயிர்ப்பிக்க செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. ஆமென், அவருடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே, ஆமென், ஹல்லேலூயா. இங்கே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக. சிம்சோனுக்குள் உயிர் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமென், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், 6வது அதிகாரத்திலே அவர் இப்படியாக ஜனங்களை நோக்கி கூப்பிடுகிறார், ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்க. அவர் சத்தமிட்டு பெரிய
பண்டிகையின் நாளிலே அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதான அந்த ஜீவ தண்ணீர் அந்த நதி அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் இப்படி பார்க்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனத்திலே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிம்சோனை போல சோர்ந்து போய் நாவறண்டு போய் இருக்கிறீங்களா? ஆமென். தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுது யாத்திராகமம் 17 அதிகாரம் அதில் 3 வசனத்திலே அவர்கள் எல்லாரும் தாகத்தினாலே அவர்கள் ஏங்கி நிற்கும் பொழுது மோசையின் மூலமாக கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அவர்களுடைய தாகம் மாத்திரம் தீர்க்கப்பட்டது அல்ல, அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் மிருக ஜீவங்களுடைய தாகமும் தீர்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர், ஜீவ நதி அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் வரும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படுகிறதாம். எங்கிருந்து? 1 வசனத்தில் பாருங்க. பளிங்கை போல, 22 அதிகாரம் 1 வசனம், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அந்த நதி புறப்பட்டு வரும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள் எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதியினால என்னுடைய தாகமெல்லாம் தீர்க்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி இந்த பாடலின் சரணத்தை நம்ம பாடி, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோமா? ஊற்று தண்ணீரே எந்த ஜீவ ஆவியே, ஹல்லேலூயா, தேவ ஆவியே. ஆமென். இந்த பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அந்த சரணத்தை மாத்திரம் பாடிட்டு ஆமென் இன்னும் ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவநதியே என்னில், ஓ ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே, கர்த்தாவே உம் பள்ளத்தாக்கிலோ மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. என் எல்லைகள் எங்கிலும் வறட்சிகள் காணப்படாதபடிக்கு, எல்லைகள் எங்கிலும் உம்முடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயணும். அது புறப்பட்டு போகிற இடம் எல்லாம் செழிப்பாகணும். எல்லா இடங்களிலும் செழிப்பு உண்டாகணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியினாலே என் தாகத்தை தீர்ப்பாராக. ஹல்லேலூயா. தீரக்கப்பட்டதா முற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே.
திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் பாரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஒரு 2 நிமிடம் நல்ல ஆவியில நிறைந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஏதாயிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உண்மை நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவரே. அன்றைக்கு யாக்கோபு ஆமேன் யாப்போக்கு என்கிறதன் ஆற்று கரையில் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நாங்கள் போகவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களை பலப்படுத்துவீராகப்பா. எங்களை உம்முடைய ஆவியினால நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வரங்களினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் நதியில நாங்க மூழ்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியின் ஆண்டவரே நிறைவு எங்களுக்குள் வருவதாக. எங்களுக்குள் வரக்கூடிய பலவீனங்கள், சோர்வுகள் ஆமென் ஹல்லேலூயா எல்லா விதத்திலையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் குறைவுகளை நிறைவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. அல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களுக்காக ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று சிலுவையிலே உண்டானது. அவர் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையின் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. சிலுவையின் மூலமாக நாங்கள் உயிர் பிழைத்தோம். சிலுவையின் மூலமாக நாங்கள் ஜீவன் பெற்றுக்கொண்டோம். சிலுவையிலே திறக்கப்பட்ட அந்த ஊற்றின் மூலமாக நாங்கள் மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் இப்பொழுதும் இப்பொழுதும் எங்களை நீர் உயிர்ப்பித்து ஹல்லேலூயா எங்களை நீர் நடத்துவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரூத்துவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை போவாஸ் சொல்றாங்க, நீ தாகம் எடுத்தால் இந்த போவாசின் வயல் நிலத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துரு. அல்லேலூயா. இது போவாசருடைய வயல் நிலம், இது அவருடைய வயல் நிலம். அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய தாகமெல்லாம் தீர்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிச்சிருவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் வேகமாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28 ஆமென் 29 30 அதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த சிம்சோன் அவன் கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. ஆமென். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனத்திலே அதில் ஒரு பின்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த சிம்சோனை குறித்து முந்தின வசனங்களில் முந்தின அதிகாரங்கள்லாம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் பயங்கரமான காரியத்தை செய்து முடித்தவன் இந்த சிம்சோன். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கும் பொழுது அவன் என்னெல்லாம் செய்திருக்கிறானா, சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சிருக்கிறான், கிழிச்சு போட்டிருக்கிறான். 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியவே நம்மளால் கிழிக்க முடியாது. ஆனால் இந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சிருக்கிறானா அவன் கிழித்திருக்கிறான் தேவனுடைய பலத்தினால. அதாவது பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்மில வரும் பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மையிலே நான் பலவீனப்பட்டவன் தான். உண்மையிலே என்னுடைய பலத்தினால முடியாதது தான். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார்னா, அந்த சின்ன தாவீதுக்குள்ளே ஆவியானவர் செயல்பட்டார்ல, ஆமீன், எவ்வளோ பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியும், செயல்பட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் 300 பேரை கொன்று போட்டு அவர்களுடைய வஸ்திரங்களெல்லாம் உரிந்து கொண்டு அவன் விடுகதைக்கு விளக்கம் சொன்ன அத்தனை பேரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தான். 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் 300 நரிகளை பிடிச்சு ஆமேன் அந்த நரிகளுடைய வாளோட சேர்த்து அந்த வாளில் பந்தங்களை அதில் கட்டி அதில் தீ பந்தத்தை வைத்து அந்த பெலிஸ்தியருடைய அந்த அந்த தோட்டத்துக்குள்ள வயல் நிலங்களுக்குள்ளாக அவன் அனுப்பி விடுகிறான்னு பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆமென் அவனை கட்டி இருக்கிறாங்க, ஒரு பெரிய கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கும் பொழுது அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல
அருந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை என்ன செய்தான்? கொன்று போட்டான். இதெல்லாம் அவனுடைய சாதனைகளை குறித்து நம்ம வசனத்தில் வாசிக்க முடியும். அவன் பயங்கரமான சாதனை பண்ணவன். அவன் கர்த்தருக்கான ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவனிடத்தில் ஒரு துளி அளவு கூட நம்மிடத்தில் அந்த பலன் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் செய்த இந்த 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 சிம்சோனுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்தது. அவனுடைய மாம்ச விருப்பத்திற்கு அவன் இடம் கொடுத்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவனுடைய சரீரத்தில் இருக்கிறத பலனெல்லாம் போச்சு. அந்த சூழ்நிலையில் அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. இந்த வார்த்தையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். நேற்றைக்கு நான் சென்னையிலேருந்து புறப்பட்டு வரும்பொழுது ஒரு பாஸ்டரோடு பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு ஆராதனைக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் நாளைக்கு என்ன வசனத்தை பிரசங்கம் பண்ண போகிறீங்க, என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நான் அவங்களிடத்தில் கேட்க, அவர் என்னிடத்தில் கேட்க, அப்போ நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இப்போ இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் இந்த வசனம். இந்த வாரத்தில் இந்த வார்த்தையை என்னுடைய சிந்தையில் ஆண்டவர் வைத்தார். இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், இப்படி எத்தனை வாட்டி தான் கேட்குறது? இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் உதவி செய்யும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு எத்தனை வாட்டி கேட்குறது? ஆனால் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஆண்டவர் கிருபையாய் பலப்படுத்தி 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 நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னும் போல தான் எனக்கு ஞாபகத்துக்குள்ளே வந்தது. எத்தனை வாட்டி தான் நம்ம கேட்குறது? ஆனால் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன், ஆனால் உம்முடைய பலத்தினால் என்னை இடைகட்டும், என்னை தாங்கும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை உம்முடைய பலத்தினால் நிரப்பும் என்று நம்ம கேட்கும் பொழுது அந்த சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் அவனுடைய கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டு அவன் அந்த 2 தூண்களிலையும் கை கட்டி வைக்கப்பட்ட நிலைமையில் அவன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த பெரிய கட்டடத்தை, அந்த 2 தூண்களையும் அப்படியே இடித்து தள்ளி, அவன் வசனம் சொல்லுகிறது, உள்ளே இருந்த பெலிஸ்தியர்கள், உள்ளே இருந்த எதிரிகள், உள்ளே கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவர்கள், சத்துருக்கள் அத்தனை பேரையும் அவன் உயிரோடு இருந்த நாட்களிலே செயல்பட்டதை காட்டிலும் சாகும் பொழுது கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்து முடித்தான். அல்லேலூயா. எதிரிகள் அத்தனை பேரையும் அவன் சங்காரம் பண்ணி அவன் இந்த உலகத்தை முடித்தான். நாம் இந்த உலகத்தில் பாதியிலே முடிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் இன்னும் நமக்கு ஜீவனை தருவாராக, இன்னும் நமக்கு பலனை தருவாராக, இன்னும் ஆண்டவர் நமக்கு வாழ்வை தருவாராக. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நாம் கர்த்தருக்காக பலனடைந்து அவருக்கு சாட்சியாக நம்ம காணப்படணும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நீர் பலப்படுத்தும், இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என்னை பலப்படுத்தும். இந்த சிம்சோன் கேட்டது போல நம்ம கேட்போமாக. ஹல்லேலூயா. எப்பொழுது கேட்டாலும் ஆண்டவர் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில நேரங்களில் நாங்கள் மாம்ச எண்ணங்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்பது உண்டு தான். ஆண்டால் கிருபையாய் 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 மாம்ச எண்ணங்களை எங்களை விட்டு அகற்றி, ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே நாங்கள் நடக்கிறவர்களாக, ஆவியிலே நாங்கள் பலன் அடைகிறவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நிலைமையில் பலன் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வயது உடையவர்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான நிலைமையில் தேவனுடைய உன்னத பலன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தேவை உம்முடைய பலன். ஆண்டவரே, எனக்கு தேவை உம்முடைய வல்லமை. ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை, ஆண்டவரே, நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை என்னை விட்டு அகற்றும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஏதாகிலும் ஒன்றை நாங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. இதற்கு முன்பு நீங்க செயல்பட்டவங்க தான். இதற்கு முன்பு கர்த்தருக்காக எழும்பினவர்கள் தான்.
இதற்கு முன்பு கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள் தான். இதற்கு முன்பதாக ஆமென் கர்த்தருக்காக பயங்கரமான காரியத்தை செய்தவர்கள் தான். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை தடை பண்ணி அப்படியே நம்முடைய ஓட்டத்தை குறைத்து கொண்டிருக்கிறதா? ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் எங்களை பலப்படுத்தாமல் நாங்கள் விடுறது இல்லைப்பா. எங்களுக்கு தேவை உம்முடைய பலன், எங்களுக்கு தேவை உம்முடைய வல்லமை, எங்களுக்கு தேவை உம்முடைய ஆவியின் பலன். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆமென் ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தினாலே நீர் எங்களை இடைகட்டுவீராக, உம்முடைய பலத்தினாலே நீர் எங்களை இடைகட்டுவீராக. சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போவானாக, சத்துரு மடங்கடிக்கப்பட்டு போவானாக, அவனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு போவதாக. என் மூலமாக கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறதை அவர் செய்து முடிப்பாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவையான பலன், உன்னத பலனை கர்த்தர் எனக்கு தருவாராக. அன்றைக்கு மரியாள் மேலே இறங்கினதான உன்னத பலன் இன்றைக்கு சபையின் மேலே இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது என்னமாய் முடியும்? ஆமென். கேள்வி இருக்கிறதா? உன்னத பலன் மரியாளின் மேலே இறங்கி வந்த பொழுது ஆமென் ஹல்லேலூயா, மரியாளால் ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில் ஆமென் கர்த்தருடைய உன்னத பலன் அவள் மேலே இறங்கினது. ஆமென் ஹல்லேலூயா. அன்றைக்கு புருஷனை அறியாது இருந்த அந்த ஆமென் மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் அவள் மேலே வெளிப்பட்டது. அப்பொழுது ஹல்லேலூயா அவள் ஜீவனை பெற்றெடுத்தாள், ஜீவனுக்கு உரியவரை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையில் அவர்கள் சோர்ந்து போய் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்ற பொழுது பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் அவர்கள் மேலே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவர்கள் அத்தனை பேர் மேலே வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டத்தை முறியடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நபரை ஆண்டவர் தேடுகிறார், ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம், ஆமென், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள நான் எந்திரமாக மாற்றுவே, நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய் என்று ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஹல்லேலூயா உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீங்க பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவே, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முந்தின நாட்களிலே எழும்பினபடி நீ எழும்பு, முந்தின நாட்களிலே செயல்பட்டபடி நீ செயல்படு. ஆமென். உன்னுடைய விசுவாசம் அதிகரிக்கட்டும், உண்மை ஆமென் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பெருகட்டும், கர்த்தர் மேல இருக்கிற அந்த ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியின் பலன் ஆமென் உனக்குள்ள பெருகட்டும். ஆமென். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை நீ அனல் முட்டி எரிய விடு. இப்பொழுது அந்த உன்னத பலன் நம் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஏ காரா நந்தரா ராபா பகதரா நந்தரா ராபா. ஆவியானவரே, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக ஒரே ஒரு சரணத்தை என்னோடு கூட சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. மைனர். என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. ரெண்டு கையை வானத்துக்கு நேராக விரித்து, என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில். வயது முதிர்ந்தவங்கள்லாம், கொஞ்சம் வயதானவங்கள்லாம் யோசிக்காதீங்க, நான் என்ன பண்ணிட முடியும். ஆனால்
இந்த தள்ளாடுகிற வயதிலையும் கர்த்தருடைய உன்னத பலத்தினால் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். அல்லேலூயா. சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. நிறைய பேர் பலவீனப்பட்ட நிலைமையில, சரீரம் பலவீனப்பட்ட நிலைமையில அல்லேலூயா செய்த காரியத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், சரீர பலவீனத்தின் மத்தியில் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துதுங்க. பவுல் இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையிலிருந்து எழுதுகிறார்? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தான் எழுதுகிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உங்கள் வாயில், உங்கள் நாவில் உச்சரிக்க ஆமென், பலத்தினால எடை கட்டுவார். ஆமென். கர்த்தருக்காக எழும்பி செயல்படுவதற்கு தேவையான பலனை, உன்னத பலனை கர்த்தர் தருவார். ஆமென். எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கையை உயர்த்தி நம்முடைய வேலைகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய குடும்பம், இவைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு வசனம் வருகிறது, நீ எழும்பி பிரகாசி, ஒளி உண்மையில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மை ஆட்கொள்வதாக. நன்றி, 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 நன்றி. கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆமென், உங்களுடைய தனி ஜெபங்களிலே, வீடுகளிலே, சபையிலே கூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். பவுலின் தேவன், எலியாவின் தேவன், சிம்சோனின் தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை பலப்படுத்தி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுவாராக. இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுவாராக. செய்ய வேண்டிய காரியங்கள் ஹல்லேலூயா அநேகம் உண்டு. அவைகள் அத்தனையும் நம் மூலமாக செய்து முடிக்க தேவையான பலனை கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய தனி வாழ்க்கைக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை நம்முடைய வேத வசனத்திலிருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் எங்கள் கூட நீங்கள் பேசிட்டு தான் இருக்கிறீங்க. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிம்சோனை பலப்படுத்தின அதே ஆவியானவர் எங்களே நீர் பலப்படுத்துவீராகப்பா. சபையை நீர் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்தட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். ஆமென். இந்த வசனத்தினால் ஒவ்வொரு நாளும் நாம் பலனடைந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென்.